ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ நேற்று என்னால் வீடியோ போட முடியல, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் நேற்று வீடியோ போடலை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாளைக்கும் மார்க்கெட் இதை விட பயங்கரமா பவுன்ஸ் ஆக போகுது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி நிஃப்டியோட லெவல் அப்படின்றது வந்து 24,300க்கு மேலே தாண்டி இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி யுஎஸ் அண்ட் ஈரான் பீஸ் டாக் என்ன ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயமாச்சும் ஏர்ன் பண்றோம் அப்படின்றது என் வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் வந்து உங்களோட முழு ஆதரவையும் நீங்க எனக்கு தருவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் நீங்க கொஞ்ச நேரத்திலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ அது வந்து எனக்கு டீக்ரேட் ஆகுது. அதாவது என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகுறதுக்கு கஷ்டப்படுது. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஷார்ட்டா முடிக்க பார்க்குறேன் என்னோட டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸை. ஸோ அதுக்கு முன்னாடி சார்ட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எந்தெந்த ஸ்டாக் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி இப்போ அது என்னமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சார்ட் வழியா பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நிஃப்டி 50 பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா கரண்டா இப்போ வந்து 24,330. அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் இதோட ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன். இங்க இருந்து மார்க்கெட் வந்து இதை இறங்குச்சு அப்படின்னா தான் ஃபர்தரா இறங்கும்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2 ரெண்டு சப்போர்ட்டை எடுத்து மேலே தான் போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இங்க ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. அதாவது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இதுல ஆஃபா வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஐயை நோக்கி போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு கண்டிப்பா எஃப்ஐஐஸ் பை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கரண்டா வந்து 24,330 அப்படின்றத வந்து ரீச் பண்ணியிருக்கிறதால நெக்ஸ்ட் ரேஞ்சா வந்து இங்கே இருந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து இதோட ரேஞ்ச் இருக்கு. அதாவது 24,600 அப்படின்றது வந்து ரீச் பண்ணும்போது இதோட சேம் கன்சல்டேஷன் பயங்கரமா இருக்கும். ஸோ பார்ப்போம் அது எவ்வளவு தூரத்துக்கு போக போகுது அப்படின்றத. ஸோ வருங்காலத்தில் நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டு வச்சிருந்த டெக்னிக்கல் அப்படியே தான் இருக்கு. நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் வழியா போட்டிருக்கிறதால இதோட சப்போர்ட் பாருங்க 1 and 2 and 3 இது வரைக்கும் 3 வரைக்கும் எடுத்திருக்கு. இப்போ இதுவுமே வந்து நிஃப்டி 50 மாதிரியே ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இதுல எடுக்குது. அதாவது இந்த ஜோன்ல வந்து இப்போ வந்து ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்குது. ஸோ இந்த ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எங்க போகும் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நாளைக்கு இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதுவுமே ஃபர்தரா மேலே போறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி தான். ஸோ பிஎஸ்சி வந்து நான் 4,000 வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2,720 அப்படின்ற ரேஞ்சில் பிடிச்சோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1,100க்கு மேலே வந்து இது வந்து எனக்கு ரீச் கொடுத்துருக்கு. ஸோ இதுவுமே டெய்லி ஹால் டைம் ஐயும் ரீச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எல்என்டி நேற்று கொஞ்சம் மார்க்கெட்ல வந்து அடிச்சிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களோட அந்த ரிசல்ட் அப்படின்றது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்னைக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு. மறுபடியும் 4,000ல வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு எல்என்டி. ஸோ இதுவுமே நான் வந்து என்னோட ஸ்டாக்ல வச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜென் டெக்னாலஜி சேம் ரிசல்ட்ல வந்து கொஞ்சம் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இதையுமே இறக்கி விட்டுருந்தாங்க. 10% கிட்ட இறக்கி விட்டுருந்தாங்க. இப்போ வந்து அதுல இருந்து ஒரு 3% வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. பார்ப்போம் இது என்ன அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நான் 10% இறங்கும் போதும் என்னோட கன்சல்டேஷன் அப்படின்றத வந்து நான் இதுல பண்ணேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா கிராபிக் இந்தியா. ஸோ இந்த கிராபிக் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் 760 அப்படின்ற ரேஞ்சை இதை தொடும்போது 9,000 வரைக்கும் போறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு நல்லா இருந்துச்சு, சப்போஸ் நாளைக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு 40 வரைக்கும் மேலே மூவ் பண்ணாலே போதும். ஸோ ஆல் டைம் ஐக்கு ரீச் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து நான் 690லேயே வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரீச் ஆகும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ பார்ப்போம் இது என்ன லெவலுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் தான்.
ஸோ இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் சொல்லணும் அப்படின்னா இதை வந்து நான் இந்த 290 வந்து இதை வந்து நான் பிடிச்சேன். சாரி 190. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 எனக்கு வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு பல்க் ஆர்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போது நியூ ஹால் டைம் ஐயை நோக்கி போயிட்டும் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நியூ ஹால் டைம் ஐ தொடும்போது இதோட அந்த ஒரு கன்சல்டேஷன் அப்படின்றது வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அடுத்தது இந்த நாட்கோ ஃபார்மா வந்து சொல்லணும் அப்படின்னா டெய்லி ஹால் டைம் ஐ தான். ஸோ இன்னைக்குமே வந்து அது ஒரு நியூ ஹால் டைம் ஐயை தொட்டிருக்கு. அதாவது அரௌண்ட் 1169 வரைக்கும் போயிட்டு ஸோ இப்போ வந்து 1150 வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கும் ஒரு ஹால் டைம் ஐயை ரீச் பண்ணோம். ஸோ டெய்லியுமே ஹால் டைம் ஐ ரீச் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஒரு விஷயம். பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுது. அதே மாதிரி என்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் வருதோ, செல்லிங் வால்யூம் அதிகமாகுதோ இதை நான் வந்து செல் பண்ணுவேன். அது அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததான் இந்த டேங்கோ கிளீன் ஏர் இந்தியா இவங்க வந்து ஹால் டைம் ஐ தான். இவங்களுமே டெய்லி ஹால் டைம் ஐ தான். பட் ஆனால் வந்து இவங்க கீழே விழுந்துடுறாங்க. செல்லிங் ப்ரெஷரில் விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிடுறாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்காகவே இவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே என்னோட போர்ட்ஃபோலியோவில் பிரைட்டாக இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதுவுமே வந்து எந்த லெவலுக்கு ரீச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட இப்போ கரண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணணும், ஏதாச்சும் கன்சல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யோசிச்சு பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம அந்த சார்ட்டுக்கு போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெட்னஸ்டே. ஸோ மே 6ஆம் தேதி. இது வந்து 4:30 மணிக்கு மேலே எடுத்த டேட்டா. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மார்க்கெட்டோட ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆன பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து அரௌண்ட் சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து 300 பாயிண்ட்ஸும் வந்து இன்னைக்கு பயங்கரமாக போயிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்றது 6% வந்து கீழே விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் நேற்றே வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த இந்தியா விக்ஸ் நேற்றுமே 3% கீழே விழுந்துருந்துச்சு. பட் ஆனால் அதை வந்து எத்தனை என்ன மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இந்தியா விக்ஸ் வந்து கீழே விழ நம்மளோட இந்தியன் மார்க்கெட் ஹையாக போகும். ஸோ இப்போ வந்து கரண்டாக டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% ஷார்ப்பாக வந்து இறங்குச்சு. அதாவது ஒரு வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள. ஸோ அதுக்கான மெயின் ரீசனும் வந்து இந்த பீஸ் ஆப்ஷன் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு என்ன ட்ரிகர் ஆச்சு, ஏன் ரேலி ஆச்சு அப்படின்றத வந்து மெயினாக பார்க்க போனால் யூஎஸ் பிரசிடென்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பீஸ் இன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எஸ்கலேஷன் ஆப்ரேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நிப்பாட்டுறதுக்கான வழிமுறைகளை நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். நான் வந்து ஒரு 14 டீல் அப்படின்றத வந்து உங்க கூட போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன மெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஓஎம் வந்து அவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அந்த மீட்டிங்கில் பண்ண மாதிரி எம்ஓஎம் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீஸ் ஸ்டாக் வந்து நிறைவேறிடும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன அதனால் ஆக போகுது அப்படின்னா குரூட் ஆயில் வந்து விலை கம்மியாகும். ஸோ இதனால் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். மார்க்கெட்டில் நம்மளோட செல்லிங் ப்ரெஷர் கம்மியாகும். பிகாஸ் ஆஃப் நம்மளோட இந்தியா வந்து யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரேட் ஏறாது. ஸோ சஸ்டைனபிளாக இருக்கிறதால எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கலாக டீஎஸ்கலேஷன் அப்படின்றத வந்து யூஎஸ் அண்ட் ஈரான் நியர் 1 பேஜ் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ நியூக்ளியர் டாக்ஸ் வந்து இப்போ தெஹ்ரானில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. வித்தின் 48 ஹவர்ஸுக்குள்ள அந்த விஷயத்த வந்து நீங்கள் சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி யூஎஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஈரான் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ ஈரானுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போகிற கப்பல் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு யூஎஸ் ஆர்மி அப்படின்றவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு போக வேண்டிய சாப்பாடு இந்த மாதிரி எந்த விஷயமுமே அவங்களுக்கு போகலை. ஸோ அதனால் அவங்களுக்கு இன்க்ளூடடாக உள்ள வந்து நிறைய ப்ரெஷர் இப்போ ஈரானில் வந்து ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஈரான் வந்து கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட அந்த நியூக்ளியர் வெப்பன் கிரியேட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அவங்க சைன் பண்ணிடுவாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால தான் ரிஸ்க் ஆன் ரேஷியோ அப்படின்றது வந்து கம்மியாக இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில். அடுத்ததாக இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ். ஸோ இந்த பேஸ் பண்ணி இன்னைக்கு இண்டிகோ வந்து ஒரு 7% வரைக்கும் நல்லா ஏறி இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ் பிவி அப்படின்றவங்களும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் 5.5% ஏறிச்சு. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங்காக வந்து Q4 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸ்ரீராம் ஃபினான்ஸும் ஒரு 4.5% ஏறிச்சு, அதாவது அரௌண்ட் 1000 மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் என்ன லெவலில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எஸ்பிஐ 3.5% வந்து போயிருக்காங்க. ஸோ ரிஸ்க் ஆன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து கொஞ்சம் பியூசி பேங்க் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றவங்க வந்து 3.5% வந்து இன்னைக்கு போயிருக்காங்க. மெயினாக வந்து இந்த பி ஸ்டாக்கை வச்சு பேங்க்கோட ரெக்கவரி அப்படின்றது வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ டாப் லூசரில் வந்து இன்னைக்கு ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, பவர் கிரிட்டு, என்டிபிசி, அப்புறம் லாசன் அண்ட் டியூப்ரோ, இவங்க எல்லாம் தான் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து கீழே விழுந்திருந்தாங்க. பட் ஆனால் பெரிய அடி அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் காலில் வந்து அவங்க கீழே விழுந்த விழுதுக்கு சாயந்தரம் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால வந்து இது பெரிய டாப் லாஸ் அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. செக்டார் வைஸா பர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ, பியூசி பேங்க்கு, பிரைவேட் பேங்க்கு, அதே மாதிரி ஐடி, எஃப்எம்சிஜி, இவங்க எல்லாருமே வந்து அரௌண்ட் 3% இருந்து 1% வரைக்கும் இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு ஏறி இருந்தாங்க. ஸோ லாசஸ் அப்படின்றவங்க வந்து பவர் கிரிட்டு, என்டிபிசி, இவங்க தான் வந்து செக்டார்லேயே லாஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளோட அந்த எனர்ஜி யூட்டிலிட்டி அப்படின்றத வந்து செல்லிங் ப்ரெஷர்ல இப்போ வந்து போயிருக்கு. கேபிட்டல் குட்ஸும் வந்து கொஞ்சம் செல்லிங்ல இருக்கு. ஸோ இதனால தான் வந்து கொஞ்சம் அந்த செக்டார் அடி வாங்கியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் வந்து நேத்தோட டேட்டா தான் என்கிட்ட இருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு இன்னும் டைம் ஆகலை. ஸோ அதனால வந்திருக்காது. ஸோ நேத்தோட டேட்டா வரைக்கும் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் நேற்று செல் பண்ணியிருக்காங்க. 3600 கோடிக்கு மேலே செல் பண்ணி வச்சிருக்காங்க. டிஐஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. 2600 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. அப்போவுமே நேற்று வந்து கொஞ்சம் ஸ்டெபிளாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் அதாவது ரிலீஸ் ஃபிகர்ன்றது வந்து ப்ரீவியஸ்லேயே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். மேக்ரோ ஸ்னாப் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்ட் இந்தியன் டாலர் வந்து 94 ரூபா 93 பைசா வந்து காட்டிட்டு இருக்கு. பட் ஆனால் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து இன்னைக்கு கம்மியாக இருக்கிறதால இன்னும் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்கு. கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸில் 1,51,000 காட்டிட்டு இருக்கு per 10 கிராம். ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணணும். பிரெண்ட் குருடாயில் அப்படின்றது 106 ரூபா காட்டிட்டு இருக்கு. பட் ஆனால் 103 ரூபால வந்து முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. அதே மாதிரி இந்தியாவோட அந்த 10 இயர் பாண்ட் ஹீல்டு அப்படின்றது 7% ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து போயிருக்கு. ஸோ இந்த வீக்ல. ஸோ அதுவுமே வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ டபுள் வின் ஃபார் இந்தியா அப்படின்றதுல வந்து என்னென்ன அப்படின்னா குருடாயில் மெயினாக வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால வந்து நம்மளோட அந்த பாரோயிங் காஸ்ட் அப்படின்றது வந்து கம்மியாகும். ஸோ எக்கனாமிக்கலா இது வந்து ஒரு பூஸ்டிங் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குளோபல் இம்பாக்ட் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா ஏஷியன் அண்ட் யூரோப் ரேலி வந்து போயிட்டே இருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போவே வந்து 200 பாயிண்ட் வந்து கேப் அப்ல வந்து இப்போ ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூரோப் ட்ரேட் எல்லாமே கிரீன்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா யூரோப் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க இந்த யூஎஸ் ஈரான்ல. ஸோ அதுதான் மெயின் இப்போ. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ் ஈரான் பீஸ் எம்ஓஇ அப்படின்றது வந்து நியர்லி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நியூக்ளியர் டாக்ஸுக்கு. ஸோ தெஹ்ரானில் வச்சு இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் நாளைக்கு ஒரு கீ டிகர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா மாற்றி பேசுகிற இடத்துல வந்து நம்ம இதை கொஞ்சம் நம்பி தான் ஆகணும். ஸோ கார்பரேட் ஏர்னிங்ஸ் அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து பிபி ஃபின்டெக் அப்படின்றவங்க வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் 54% வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி சவுத் இந்தியன் பேங்க் வந்து இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து 19% கொடுத்துருக்காங்க. அதாவது 408 கோடி கிட்ட. ஸோ எம்என்டமும் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. நேற்றே அதை பார்த்துருக்கணும். பட் ஆனால் 53% வந்து ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெஹிக்கிள் செல்லிங்கும் வந்து நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி ஃபியர் எஃப்ஓஎம்ஓ அப்படின்றது இந்தியா விக்ஸ் வந்து 6% கீழே விழுந்திருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மார்க்கெட்டோட அவுட்லுக் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டை உடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,450. ஸோ அதை தாண்டிச்சு அப்படின்னா 24,600. அதுக்கப்புறம் அதோட 25,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 54,250 இருக்கு. ஸோ சப்போர்ட் அது வந்து இப்போ வந்து 55,200 மேலே தாண்டி இருக்கு. ஸோ இது வந்து கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ரீச் பண்ணி இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அவுட்லுக். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல போட்டிருக்கோம், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிப் பண்ணக்கூடாது, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றி மக்களே.